கால மனுஷர்களும் அவருடைய கையில் தான். பூமியில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் உயிரினங்களும் அத்தனையும் அவருடைய கைகளுக்குள்ள தான் இருக்கிறது. காரணம், அவர் அனாதி தேவனாக இருக்கிறார், என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இந்த தெய்வத்தை, இந்த தேவனை நீங்கள் நம்பி விசுவாசித்து அவரை பின்பற்ற முன் வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவருக்குள்ளே நீங்கள் இருக்க முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும், சுகத்தோடு இருக்க முடியும், ஆசீர்வாதத்தோடு இருக்க முடியும். சங்கீதம் 91:1 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமானதுனால அவருக்குள்ள, அவருடைய நிழலில் நீங்கள் தங்க முடியும். உங்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் இந்த உலகத்தில் இயேசு தான். அவர் தான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார். அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே இன்றைக்கி வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.